இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். நவம்பர் டிசம்பர் வந்துட்டாலே போதும், எங்கேருந்து தான் வருவானே தெரியாது, வீட்டுக்குள்ளே அவனே வந்துடுவான். அப்படி வந்துட்டான்னா எல்லாரையும் வச்சு செய்யாமல் அவன் வெளியில் போக மாட்டான். வேற யாரும் இல்லை, கோல்டும் ஃபீவரும் தான் சொல்கிறேன். இப்போ தான் எனக்கு வந்து ஃபீவர் நான் சொல்லியிருந்தேன், லாஸ்ட் 1 வீக்காக வைரல் ஃபீவர் மாதிரி வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அம்மாவுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ரசம் வைப்போம், நெல்லிக்காய் ரசம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் ரசமும் துவரம் பருப்பு துவையலும் தான் சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்லாம் வந்துட்டு ஃபீவரு கோல்டெல்லாம் வந்துச்சுன்னா இந்த லெமனு நெல்லிக்காய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிப்பேன். ஆனால் இந்த டைமில் தான் நம்மளுக்கு விட்டமின் சி வந்து நிறையவே தேவைப்படும். அதனால இந்த ரசமும் இந்த துவையலும் இந்த டைம் காஃப் இருக்கும் போது நம்ம வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு மெடிசனும் கூட. அதனால தான் நான் அம்மாவுக்கு வந்து ரசம் வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரசமும் துவையலும் பண்ணி கொடுத்து அனுப்பியிருந்தேன். ஃப்ரைடே ரசம் வைக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க, ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா 7 டேஸும் வைக்கணும் போல் ரசம்.